வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூன் மாதம் மின் கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகலாம். அரசை எச்சரித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கம். நிலுவையில் உள்ள 11 லட்சம் வாக்குகளை விரைந்து தீர்ப்பதற்கு நடவடிக்கை. நீதி அமைச்சர் தெரிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாட்டால் நீண்ட வரிசையில் மக்கள். இன்னும் எட்டப்படாத தீர்வு. ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் ஏலம். அரச வங்கிக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து அம்பிட்டிய தேரர். ஜப்பானில் தாதியர்களாக பணியாற்ற இலங்கையர்களுக்கு வாய்ப்பு. பாடசாலை காலணி வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிப்பு. சுகாதார சேவைகள் குறித்த முறைப்பாடுகளை தெரிவிக்க QR குறையீட்டு முறை அறிமுகம். நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்தார். மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மருத்துவர்களின் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் சேவையிலான சவால்களை தீர்க்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று எச்சரித்துள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சந்திப்பு நடத்தியதாகவும் ஆனால் எந்த உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சாமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி குறித்த பிரச்சினைகளை விரிவாக ஆய்வு செய்ய மேலும் கால அவகாசம் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுப்பது என்பது இறுதிக்கட்ட முயற்சியாக மட்டுமே இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வாரம் மீண்டும் ஜனாதிபதியையும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசையையும் சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறை சார் அதிகாரிகள் அதிகளவில் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வது மற்றும் நிபுணர்கள் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டாலும் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதனால் சம்பள அதிகரிப்பின் பலன்கள் கிடைக்கப்பெறாது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உயர் நீதிமன்றம் முதல் நீதிவான் நீதிமன்றம் வரை சுமார் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான வசதிகள் நீதிமன்றத்திற்கு வழங்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீதியமைச்சின் கீழ் 24 நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் உள்ளடங்குகின்றன. பொருளாதார பாதிப்புக்கு மத்தியிலும் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் நீதியமைச்சுக்கு 24 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றங்கள் மற்றும் நீதித்துறை அமைச்சுடன் தொடர்புடைய இதர நிறுவனங்களில் மொத்தமாக 6026 பதவி வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. புதிய ஆட்சேர்ப்புக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உயர் நீதிமன்றம் முதல் நீதவான் நீதிமன்றம் வரை சுமார் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆகவே நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான வசதிகள் நீதிமன்றத்திற்கு வழங்கப்படும். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் இடைநிறுத்தப்பட்ட நீதிமன்ற கட்டட அபிவிருத்திக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படும். நீதித்துறை சுயாதீனமான முறையில் செயற்படும் என்பதற்கு உத்தரவாதம் வழங்க முடியும் என்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான எமது அரசாங்கம் கடுமையான சூழ்நிலையில் பல புதிய சட்டங்களை இயற்றியதால் தான் நாடு இன்று பொருளாதார ரீதியில் ஸ்திரமடைந்துள்ளது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. எம்மால் முன்வைக்கப்பட்ட சட்ட வரைவுகளை திருத்தங்களுடன் சட்டமாக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று முன்னாள் நீதி ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்தார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அத்தியாவசிய காரணிகளை கருத்தில் கொண்டு பல சட்டங்களை இயற்றினோம். 2022 ஆண்டு 14 சட்டங்களும், 2023 ஆண்டு 11 சட்டங்களும், 2024 ஆண்டு 11 சட்டங்களும் இயற்றப்பட்டன. கடுமையான சூழ்நிலையில் புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டதனால் தான் நாடு இன்று பொருளாதார ரீதியில் ஸ்திரமடைந்துள்ளது என்பதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 90 சட்ட வரைவுகள் குறித்த குழுக்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. ஆகவே அவற்றை சட்டமாக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். நீதிமன்ற கட்டமைப்பு முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்தப்பட வேண்டும். இதற்கு குறைந்தது 3.2 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டது. தற்போதைய பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அது சாத்தியமற்றது என்பதனை அறிவோம். இருப்பினும் நீதிமன்ற கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் செயற்பாட்டை கட்டம் கட்டமாக முன்னெடுக்க வேண்டும். ஏதேனும் குற்றச்செயலின் சந்தேக நபராக கருதப்படும் நபரை வீட்டு தடுப்பு காவலில் வைக்கும் வகையில் சட்டத்திருத்த வரைவை முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அமைச்சரவைக்கு முன்வைத்திருந்தார். ஆகவே இந்த வரைவை சட்டமாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனிய வள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. வார இறுதி விடுமுறை நாளான இன்றும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்தார். எனினும் 3% கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் உரிய தீர்வு எட்டப்படவில்லை எனவும் இலங்கை கனியவள விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் நாடு முழுவதும் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முன்தினம் முதல் நிலவிய வாகன வரிசைகள் நேற்றிரவு முதல் குறைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின் படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் 3% கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தது. அத்துடன் குறித்த கழிவு தொகையை நிர்ணயிப்பதற்காக ஒரு புதிய முறைமை ஒன்றும் செயற்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான 15 சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட 6 வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்வதற்கான ஏலம் நடைபெற்றது. அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 9 டிபெண்டர் ரக ஜீப்கள், வோல்வோ ரக ஜீப், கரஜிஸ்லர் ரக வாகனம், மகேந்திரா பொலெரோ வாகனம், ரோசா பஸ், டிஸ்கவரி வாகனம் மற்றும் டொயாட்டோ மோட்டார் வாகனம் உள்ளடங்கலாக 15 வாகனங்கள் ஏலமிடப்பட்டிருந்ததுடன் மிகுதி வாகனங்களும் விரைவில் ஏலமிடப்பட உள்ளன எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர பணிக்குழாமிற்காக வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் இல்லை என்பதுடன் முன்னாள் ஜனாதிபதியினால் தனது பதவிக்காலத்தில் அரசியலமைப்பின் 41 உறுப்புரையின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழுவினால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களாகும் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு பெருமளவிலான கேள்வி காணப்பட்டதுடன் ஏலங்களை ஏற்றுக்கொள்வது நேற்று பகல் 12 மணி வரையில் இடம்பெற்றதுடன் இரவு 8 மணி வரையில் ஏலம் திறக்கப்பட்டிருந்தது. இதில் 199 வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க வங்கிகளில் மக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் தாம் வங்கியில் வைப்பு செய்த பணம் களவாடப்பட்டுள்ளதாகவும் அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். மட்டக்களப்பு மக்கள் வங்கி கிளைக்குள் கூச்சலிட்ட தேரர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். வங்கி அதிகாரிகள் மற்றும் வங்கியின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கடுந்தொணியில் திட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்களை தாக்குவதற்கு அம்பட்டிய சுமணரத்ன தேரர் முயற்சித்த காணொளி வெளியாகியுள்ளது. மேலும் அரசு வங்கிகளில் அப்பாவி பொதுமக்களின் பணம் கொள்ளையிடப்படுவதாகவும் இவ்வாறு பணம் கொள்ளையிடப்படுவது தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். வங்கிகளின் பிரதானிகள் வைப்பிலிட்ட பணம் களவாடப்படும் நடவடிக்கைகளை தடுக்க தவறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது வங்கி கணக்கில் வைப்பு செய்த பணம் எவ்வாறு வேறு ஒரு வங்கியின் வைப்பாளரது கணக்கில் வைப்பிடப்பட்டது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு நாட்டின் மத்திய வங்கியின் ஆளுநரும் நிதியமைச்சரும் பொறுப்பு சொல்ல வேண்டும் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பணத்தை வழங்கினால் எந்தவிதமான பிரச்சனையுமின்றி தாங்கள் வங்கியை விட்டு செல்ல தயார் எனவும் தேரர் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பில் சிங்களம், தமிழ் ஆகிய 2 மொழிகளும் அரச கர்ம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார்.
2025 ஆண்டுக்கான பாதுகாட்டில் நீதியமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் 13ஆம் திருத்த சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் ஜேவிபி ஆரம்ப காலங்களில் அதிகார பகிர்வை எதிர்த்திருந்தது. எனவே தற்போது அதே நிலையில் உள்ளதா என்ற சந்தேகமும் எழுகிறது. இதன்படி குறித்த சந்தேகத்தை நீக்கி அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையை சிங்கள பௌத்த நாடு என மட்டுப்படுத்த வேண்டாம். இது தமிழ், சிங்களம், முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும். தொடர்ந்தும் அரசியலமைப்பு விடயம் தாமதமடைந்து வருகிறது. எனவே அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வகையில் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் சகல அரசு நிறுவனங்களிலும் தமிழ், சிங்களம் ஆகிய இரு மொழிகளிலும் மக்கள் சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்தை விட தற்போது சந்தையில் தேங்காய் விலை படிப்படியாக குறைந்து வருவதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். சராசரி அளவு தேங்காய் ஒன்றின் விலை கடந்த வாரம் சுமார் 250 ரூபாவாக காணப்பட்டது. தற்போது 200 ரூபாய் முதல் 220 ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் தேங்காய் விலை குறித்து துல்லியமான அறிக்கையை வெளியிட முடியாது என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் தாதியர்களாக பணியாற்றுவதற்கு இலங்கையர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கும் ஜப்பானிய நிறுவனம் ஒன்றிற்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைய இலங்கையர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 18 முதல் 35 வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இதனூடாக 5 வருடங்களுக்கு தாதியராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதுடன் 4 லட்சம் ரூபாய் வருமானமாக பெற முடியும் எனவும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பிக்க உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவது கட்டாயம் எனவும் உடலில் பச்சை குத்திக் கொள்ளாமல் இருப்பதும் கட்டாய தேவை எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் இம்மாதம் 20ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, 2025ஆம் ஆண்டிற்கான பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வழங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியான காலம் 2025 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியுடன் முடிவடைந்திருந்த நிலையில் வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு காலணிகளை வழங்குவதற்கான வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் 2025 மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது சுகாதார சேவைகள் குறித்த முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக QR குறியீட்டு முறைமை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் சஹீலா இசடீனின் ஆலோசனைக்கு அமைவாக சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதன் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கான இந்த QR குறியீட்டு ஸ்டிக்கர் அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு நேற்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் சாய்ந்தமருது மாவட்ட வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரியும் சாய்ந்தமருது ஜும்மா பெரிய பள்ளிவாசல் சம்மேளன தலைவருமான டாக்டர் சனூஸ் காரியப்பர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். கல்முனை மாநகர சபையினரால் கொட்டப்படும் குப்பைகளினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி கல்முனை கிரீன்ஃபீல்ட் வீட்டு திட்ட மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டமானது கல்முனை முஹிதீன் யும்மா பெரிய பள்ளிவாசல் அருகில் நேற்று நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்த வேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கல்முனை தலைமையக போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுடன் குறித்த பிரச்சினைக்கான சமரச முயற்சிகளிலும் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல சுலோகங்களை ஏந்தி நீதி வேண்டி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் போலீசாரின் ஆலோசனைக்கு அமைய குறித்த போராட்டம் நிறைவு செய்யப்பட்டு உரிய அதிகாரிகளிடம் பேசி தீர்வொன்றை பெற ஆவண செய்ய நடவடிக்கை எடுக்க கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பகுதியில் மாநகர சபையினராலும் தனியார் சிலராலும் கொட்டப்படும் குப்பைகளினால் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் குப்பைகள் எரிக்கப்படுவதனால் பாடசாலை மாணவர்கள் முதல் வயது வந்தோர் சுவாச பிரச்சினைக்கு உள்ளாவதுடன் யானைகளின் அச்சுறுத்தலும் தொடர்ந்து
தொடர்வதாக அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் பதிவு செய்யப்படும் கர்ப்பிணி தாய்மார்களது எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க குடும்ப சுகாதார சேவை சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பிறப்பு வீதமும் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் வைத்தியசாலைகளில் கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்யும் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக தேவிகா கொடித்துவக்கு மேலும் தெரிவித்தார். முப்படைகளைச் சேர்ந்த சுமார் 1400 வாகனங்கள் புகை பரிசோதனைகளில் தோல்வியடைந்துள்ளதாக வாகன உமிழ்வு அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது. முப்படைகளின் முகாம்களில் ஆய்வு செய்யப்பட்ட 6000 வாகனங்களில் 1400 வாகனங்கள் முதல் சுற்று சோதனையில் தோல்வியடைந்ததாக மோட்டார் வாகனத்துறையின் வாகன உமிழ்வு அறக்கட்டளை நிதியத்தின் இயக்குனர் பொறியியலாளர் தாசுன் கமகே தெரிவித்துள்ளார். கரும்புகையால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் சேதத்தை குறைக்கும் நோக்கில் சுத்தமான இலங்கை திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் முப்படை வாகன ஆய்வுகளும் தொடங்கப்பட்டுள்ளன. வாகன உமிழ்வு அறிக்கைகள் நிதியத்திலிருந்து 10 தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகளின் உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.